Hello friends, welcome to Vicky's Kitchen. இன்னும் நீங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. Hello friends, இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மட்டன் லிவர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மசாலாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய், 3 லவங்கம். இதெல்லாம் ஒரு நிமிஷம் போல நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு துண்டு பட்டை சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. நான் பட்டையை தூள் பண்ணி வச்சிருக்கேன், அதனால 1 டீஸ்பூன் அதை பவுடரா போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம் 1, இதை லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மெலிசா நறுக்கின பூண்டு 4, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு தக்காளி. இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கு இல்லையா அந்த மசாலா பவுடர், நான் 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு 250 கிராம் மட்டன் லிவரை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். இப்போ 12 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான மட்டன் லிவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.